அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். எஸ்டர்டே ஹைக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆனது. ஸோ அந்த ஓப்பனுக்கு நம்ம காலையிலேயே மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது தான். இது வந்துட்டு இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய தகவலின் படி போட்டது. அப்போ நம்ம இதை 24,050 கால் புட்டோட நமக்கு ஹை ப்ரைஸு. ஸோ அதை என்ன இம்பேக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை. இனிமேல் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் அப்படிங்கிறத நம்ம பெருசாக கொடுக்காம நாளைக்கு உண்டான லெவல்ஸை மட்டும் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன மாதிரி லெவல்ஸ் நம்ம இப்படி எடுக்கிறோம், அடுத்த நாள் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் இனி இருக்காது. ப்ரீ ஓப்பனில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதானி போர்ட், பஜாஜ் ஆட்டோ, நிஃப்டி 50ல் இருந்தாங்க. இது செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே போல் தான் நமக்கு இருந்தாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்ன அப்படின்னா, நமக்கு ஆட்டோ செக்டாராக, அதாவது பஜாஜ் ஆட்டோ, மாருதி, ஹீரோ மோட்டா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரே செக்டாராக இருக்காங்க. அது இல்லாமல் லைஃப் ஹை அப்படிங்கிறது பஜாஜ் ஆட்டோ கிராஸ் பண்ணுது. ஸோ அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு இன்றைக்கி 9:15 to 9:20க்குள்ளே இது யாரெல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேற்றைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 57 ரூபாய், நமக்கு 166 ரூபா மட்டும் 11,000 கால் போயிருக்காங்க. 10,500 கால் 155 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 360 மட்டும் போயிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யாரெல்லாம் வாட்ச் பண்ணிங்களா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். இதை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் மே 4th நம்ம தமிழக சட்டமன்றத்தோட ரிசல்ட். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இதுக்கும் ரொம்ப சம்பந்தமாக இருந்தது. நிறைய பேர் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது நடந்தால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நம்ம எதிர்பார்க்காத, சிலர் எதிர்பார்த்துக்கலாம், சிலர் எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனால் நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கிறது நடந்தா அதுதான் ஜாக்பாட். அப்போ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜாக்பாட் வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஆயிருக்கணும். அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஜாக்பாட். அப்போது இங்கே டிகே ஆகணுங்கிறது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிற ப்ரீமியம் ஓடிஎம், அதாவது ஐடிஎம்மாக இருக்கிறவங்க ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக, இதை நான் பழசிலேயே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு நம்பர்ஸ் கேம். நிறைய பேர் நீங்கள் வரைபடத்தை நம்பி பண்ணிட்டு இருக்கும்போது இதனுடைய அடிப்படை தெரியாது. நம்ம எல்லா தகவலுமே ஓப்பனாக தான் கொடுத்துருக்குறோம். அதனால் இருக்கிற வேல்யூவை நான் இன்ட்ரென்சிக் வேல்யூவை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஒன்று கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அப்போது ஏடிஎம் எடுத்து யார் ஐடிஎம்மாக இருக்க விருப்பப்படுறாங்களோ அந்த லெவல்ஸுக்காகத்தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கால் புட்டுக்குள்ளே எந்த ஸ்ட்ரைக்கில் சேம் ஸ்ட்ரைக்கில் வித்தியாசம் கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க, இது 105, 110, இதோட ஆவரேஜ் 110. இதே நேற்றைய தினத்தோட ஆவரேஜ் பாருங்க 180. அப்போ 180 110னா நமக்கு 70 ரூபாய் டிகே ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வடிவேல ஒரு கிணத்த காணோம் அப்படிங்கிற சொன்ன கான்செப்ட். அப்போ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டிகே ஆகுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதில் எப்படி அது டிகே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. ஸோ நம்ம இங்கே சேம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் 110. அப்போது 24,150 இந்த 100 ரூபாயை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் வச்சுட்டா 24,050ம் 24,250. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 220 ரூபா வரும். அப்போ 220 ஆட் பண்ணிங்கன்னா 24,350ம் இங்கே 23,950. நான் 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்குள்ளேயும் வீக்லி ஹை வீக்லி லோக்குள்ளேயும் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதனுடைய அடிப்படை, அப்போ இதோட லோ பாயிண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 52.72. அப்போ 24,150, 50 ரூபாய் ஆட் பண்ணால் 24,200, 70 ரூபாய் ஆட் பண்ணால் 24,220, புட் ஆப்ஷன் 50 ரூபாய் மைனஸ் பண்ணால் 24,100. ஸோ இதுக்குள்ளே என்ன இங்கே இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம
இன்னைக்கோட ஹை டேட்டாவையும் லோ டேட்டாவையும் எடுத்து அதோட ப்ரீமியத்தை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட் என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மீட்டபிள் ஏரியாவில் 24,330 நமக்கு வர்றாங்க இந்த ப்ரீமியம். அப்போ 24,350 நமக்கு மீட் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் 24,300 புட்டோட லோவையும் மைனஸ் பண்ணிக்கலாம், 350 புட்டோட லோவையும் மைனஸ் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட். அப்போ நான் 350 புட்டை தேர்ந்தெடுத்துட்டு இதோட லோவை தேர்ந்தெடுக்கிறேன் 127. அப்போ 24,350 மைனஸ் 127, அப்போ 24,223. நாளைக்கு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னா இந்த டேட்டா 24,233 இந்த ஜோன். இப்போ மார்க்கெட் இதற்கு மேலே சஸ்டெயின் ஆன இந்த இடத்துக்கு கீழே இருந்தால் என்ன, இதுதான் லாஜிக். அதே போல் மார்க்கெட்டோட லோ ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ புட்டோட லோ, காலோட லோ, புட்டோட ஹை 80 பாயிண்ட் வருது. அப்போ மார்க்கெட் 24,000 கட்டையே வந்துட்டாங்க. புட்டோட ஹை இது. அப்போ காலோட லோ 24,132. அப்போ 24,132ம் 24,230 வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோன் முக்கியமான ஜோன். இதற்குள்ளே இருக்கிறவர் என்ன நடக்கிறாங்க, இதற்கு கீழே இதற்கு மேலே இவ்வளோதான். இது வந்து டிராஃபிக் ஜோன் 24,132 டு 230. இதுக்குள்ளே இருந்தால் அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, 24,130 கீழே இருந்தால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, 24,230க்கு மேலே இருந்தால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணாலே போதும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சண்டை யாருக்கு, யார் யார் சண்டை போடுறா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 காலும் 24,000 புட்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்திருக்கு. அப்போது இங்கே சண்டை இவங்க 2 பேர்த்துக்குன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கலாட்ட தெரியுது. 24,100 மிட்டு. அப்போ 24,100 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். 24,100 புட் ஆப்ஷன் காலுடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் கீழே போகும். இதுதான் லாஜிக். இந்த ஃபார்முலா நாளைக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ஏன்னா நாளைக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங், அதனால 0 to ஹீரோ நடக்கிறதுக்கு உண்டான இம்பேக்டட். இம்ப்ளைடு வால்ட்டி வித்தியாசம் இருந்தால் ஜாக்பாட் மொமெண்ட் காலையில் மொமெண்டம் இருக்கும். கால் சைடு 22, புட் சைடு 18. ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓடிஎம்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்க. நாளை தினம் நமக்கு ஃப்ளாட் ஓப்பன் நடந்து இந்தியா விக்ஸ் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ஏடிஎம் டிகே பயங்கரமாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வே பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா 24,000 to 24,200க்குள்ளே மார்க்கெட் என்ன இம்பேக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.